Hello students, welcome to Hiva Max. Next question, sixth one, 0 to 1, modulus of 5x minus 3 dx. Solution la given or எழுதினா 0 to 1, modulus of 5x minus 3 dx. இப்போ இந்த லிமிட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி சால்வ் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எனக்கு டேர்ம் ஒன்று வேணும் இல்லையா, நடுவில் 0 to 1க்கு நடுவில் எனக்கு ஒரு டேர்ம் வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதா, எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம். 5x minus 3 is equal to 0. 5x is equal to 3, x is equal to 3 by 5. So 0 to 3 by 5 ஒரு வேல்யூ, 3 by 5 இருந்து 1 ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 3 by 5 இருந்து 1 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எனக்கு வந்து பாசிட்டிவா வரும். 0 இருந்து 3 by 5 வரைக்கும் வர வேல்யூ நெகட்டிவா வரும். அப்ப 5 into 2 by 5 minus 3 கேன்சல் பண்ணா minus 1 ஆன்சர் வரும். ஸோ 0லேருந்து 3 by 5 வந்து நெகட்டிவ், 3 by 5லேருந்து 1 லாஸ்ட் அப்பர் லிமிட் வர்றது பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படிதான் பிரித்து எழுத போகிறோம். 0லேருந்து 3 by 5 மைனஸ் ஆஃப் 5x minus 3ன்னு கிடைக்கும் ஆன்சர் dx ப்ளஸ் 3 by 5லேருந்து அப்பர் லிமிட் வரைக்கும் எனக்கு பாசிட்டிவில் கிடைக்கும் 5x minus 3 into dxன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை நார்மலாக இன்டிகிரேட் பண்ணலாம். மைனஸ் இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். அப்போ 3 இன்டிகிரேட் பண்ணால் 3x மைனஸ் 5x இன்டிகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. அப்பர் லிமிட் 3 by 5, லோயர் லிமிட் 0 ப்ளஸ் 5x இன்டிகிரேட் பண்ணால் 5x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 3 இன்டிகிரேட் பண்ணால் 3x, upper limit 1, lower limit 3 by 5. இனி values substitute பண்ணலாம். 3 into 3 by 5 minus 5 into 3 by 5 whole square by 2 minus 3 into 0 minus 5 into 0 square by 2. இது first term ஓடது மட்டும்தான். இப்போ plus next term ஓடது. இப்போ x இருக்கிற இடத்துல 1. 5 into 1 square by 2 minus 3 into 1 minus of 5 into 3 by 5 whole square by 2 minus 3 into 3 by 5. இப்போ இதை solve பண்ணலாம். 3 3s are 9 by 5 minus 5 into 9 by 25 by 2 minus inside கொண்டு போகலாம் 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இந்த டேர்மும் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அப்புறம் ப்ளஸ் இருக்கு, இந்த டேர்ம் அப்படியே எழுதலாம். 5 by 2 மைனஸ் 3 1s are 3, மைனஸ் உள்ள கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் 5 9 by 25 by 2, இது ரெண்டும் ஒரே டேர்ம் பாருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 by 5. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுமே சேம், ஆனால் 2 வாட்டி வருது. சரிங்களா? அப்போ இதை ரெண்டும் சேர்த்து பண்ணோன்னா 9 + 9 18 by 5ன்னு எடுத்துக்கலாம். டினாமினேட்டரும் சேம். அதே தான் இதுக்கும் மைனஸ் 2 வாட்டி வருது. அப்போ 2 times of 5 into 9 by 25 by 2, ஏன்னா 2 times 2 வாட்டி வருது. ப்ளஸ் 5 by 2 minus 3, 2 3s are 6. 5 minus 6 by 2. இப்போ 5 1 time, 5 5 time. இந்த 2 cancel பண்ணிடலாம். Balance 18 by 5 minus 9 by 5 minus 1 by 2. First இது ரெண்டும் solve பண்ணிடலாம். 18 9 போனால் 9 by 5 minus 1 by 2. Cross multiple. 9 2s are 18 minus 5 by 10, 13 by 10. அவ்வளோதான், கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th ஒன் பாருங்க. இன்டிகிரேஷன் 0 to sin square x, லிமிட்டிலே வந்து sin square x கொடுத்துருக்காங்க. sin inverse of root t into dt plus 0 to cos square x cos inverse of root t dt. x is an element of 0 to 5 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வேற வேற, நம்ம இதை தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆட் பண்ணலாம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு I is equal to
0 to sin square x, sin inverse root t into dt plus 0 to cos square x, cos inverse root t dt னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டும் தனித்தனியா நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் I1 is equal to 0 to sin square x, sin inverse root t dt எடுத்துக்கிறேன். இப்போ இதில் substitution method தான். Put t is equal to sin square theta. சரிங்களா, sin square thetaன்னு கன்சிடர் பண்ணுறோம். t-யோட வேல்யூவை sin square theta நம்ம தான் எடுத்துப்போம். அப்போ dt is equal to 2 times of sin theta cos theta d thetaன்னு எழுதிக்கலாமா? பட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, this 2 sin theta cos theta வந்து sin 2 theta d theta. இப்போ t-யோட வேல்யூ கிடைச்சிருச்சு, dt வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் லிமிட் சப்ஸ்டிடியூஷன். t இன்னொன்று theta, t இன்னொன்று theta. இப்போ t இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணுறேன்னா sin 0 0 தான். அடுத்து t இருக்கிற இடத்துல sin square x அப்பர் லிமிட் sin square x எடுத்தனா சைனும் கேன்சல் ஆயிட்டு வெறும் x மட்டும் எனக்கு கிடைக்கும். இப்போ லிமிட் மாற்றி எழுதிக்கலாமா? I1 ஓடத்துக்கு I1 is equal to limit 0 to x ன்னு மாறிடும். sin inverse of root t. இப்போ root t வேல்யூ இந்த ஸ்கொயர் வந்து செட் பண்ணா root t ஆடும். root t is equal to sin theta. ஸோ root t இருக்கிற இடத்துல நான் வெறும் sin theta மட்டும் எழுதினா போதும். into dt. dt இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? sin 2 theta d theta ன்னு மாற்றி எழுதணும். சப்ஸ்டிடியூஷன் கரெக்டாக பண்ணிடணும். இப்போ sin inverse சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் theta மட்டும் இருக்கும். theta into sin 2 theta d theta. இது வந்து I1ஓட ஃபைனல் வேல்யூ. இப்போ இங்கே என்ன செஞ்சோமோ அதே தான் காசுக்கும் செய்ய போகிறோம். ஸோ நான் சைட்லேயே செய்கிறேன். ஸோ தட் நீங்கள் படிக்கும் போது கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ I2 integration 0 to cos square x, cos inverse of root t into dt. Same substitution. Put t is equal to cos square theta. இப்போ dt பண்ணோன்னா 2 times of cos theta. cos theta differentiate பண்ணா minus sin theta. So sin theta d theta எழுதிட்டு மைனஸை ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். சரிங்களா, மைனஸை ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 2 sin theta cos thetaவை sin 2 thetaன்னு மாற்றிக்கலாம். அப்போ மைனஸ் sin 2 theta d thetaன்னு மாற்றி எழுதிட்டோம். ஸோ ஒரு இது செஞ்சோன்னா அதே தான். இப்போ லிமிட் மாற்றி எழுதலாம். t இருக்கிற இடத்துல 0னா theta இருக்கிற இடத்துல π/2 வரும். ஏன்னா காஸ் சைனுக்கு 0, காஸ் 90 டிகிரியில் தான் 0 வரும். அப்புறம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வரும். இப்போ லிமிட் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே தான் π/2 to 0, π/2 to x, காஸ் இன்வர்ஸ் காஸ் தீட்டா இன்டூ dt இருக்கிற இடத்துல sin 2 theta d theta. மைனஸ் இருக்கும், மைனஸை ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கேன். இப்போ இந்த மைனஸை டோட்டலாக வெளியே எடுத்து எழுதிடலாம். இன்டகிரேஷன் எக்ஸ்லேருந்து π/2 மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். π/2 to x, காசு கேன்சல் ஆனால் தீட்டா இன்டூ sin 2 theta d theta. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று ப்ளஸ் இருக்கும், இன்னொன்று மைனஸ். இப்போ இந்த மைனஸையும் நான் ப்ளஸ்ஸாக மாற்றிடுவேன். எப்படி மாற்றலான்னா, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றும் போது அப்பர் லிமிட் வந்து மேலே இருக்கிறது கீழே வந்துடணும், லோயர் லிமிட் வந்து அப்பர் லிமிட்டாக ஆகிடும். அப்போ தீட்டா sin 2 theta d thetaன்னு எழுதிப்பேன். இப்போ இது ரெண்டுமே சேம் வேல்யூ. இதை ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். I is equal to I1 plus I2. இப்போ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 0 to x theta sin 2 theta d theta ப்ளஸ் இங்கே எப்படி வரும்? எக்ஸ்லேருந்து π/2ன்னு வரும். அதே theta sin 2 theta d theta. இப்போ இது 0 to x, x to π ரெண்டும் ஒன்று தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 0 to π/2ன்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். theta into sin 2 theta d theta உள்ள இருக்க ஃபங்க்ஷனும் சேம். ஸோ நம்ம இதை டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு நான் இதை இப்படி என்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன்னா, இன்டிகிரேஷன் ஆஃப் u dv. இன்டிகிரேஷன் ஆஃப் u dv வந்து uv மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் v du.
இந்த ஃபார்மேட் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். இது u, இது dv, இது மொத்தமாக dv. அப்போ u is equal to theta. ஃபஸ்ட்டு இது u is equal to theta. dv is equal to sin 2 theta d theta. இப்போ u-வை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண du, theta-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ண d theta. இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணும். அப்போது dv vன்னு மாறிடும். sin 2 theta வந்து மைனஸ் cos 2 theta by 2 கிடைக்கும். dt வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? uv மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் v duன்ட்டு நம்ம மாற்றி எழுத போகிறோம். uv, uவோட வேல்யூ theta. அடுத்தது v, vயோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் cos 2 theta by 2. சரியா? இப்போ இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எழுதிடலாம். pi by 2 0 மைனஸ் இன்டிகிரல் 0 to pi by 2. vயோட வேல்யூ என்ன? மைனஸ் cos 2 theta by 2. dயோட வேல்யூ d theta. ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த மைனஸை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். மைனஸ் தீட்டா இருக்கிற இடத்துல pi by 2 cos 2 times of pi by 2 divided by 2 மைனஸ் தீட்டா இடத்துல 0 வரும். இது டோட்டலாக தீட்டா 0வா மாறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இதை ஒரு வாட்டி இன்டெகிரல் பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வெளியே எடுத்துடலாம். இப்போ cos 2 theta வந்து sin 2 thetaவா மாறிடும். டிவைடட் பை 2 வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு 2வும் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் pi by 2, லோயர் லிமிட் 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். pi by 2, 2 and 2 cancel. அப்போ cos pi divided by 2 மைனஸ் 0 போய்டும். அப்போ பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ sin 2 theta இருக்கிற இடத்துல pi by 2 by 4 மைனஸ் sin 0 is 0. ஸோ இது எழுதணும்ட்டு இல்லை, பட் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிடலாம். by 4 இது எப்படியும் 0 ஆகிடும். 2 1 time cancel. இப்போ மைனஸ் pi by 2 cos piயோட வேல்யூ மைனஸ் 1 ஹோல் டிவைடட் by 2 ப்ளஸ் sin piயோட வேல்யூ 0 by 4. ஸோ இந்த டேர்மும் 0 ஆகிடும் நமக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் pi by 2 by 2. pi by 2 by 2னா 2வை டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டோன்னா pi by 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்? நீங்கள் அந்த சப்ஸ்டியூஷன் இது ப்ராப்பர்ட்டி இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் எடுக்கணும். நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா ஈஸியாகிடும் சம்ஸ் எல்லாமே.